6,000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் பெற சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் கொட்டு மழையிலும் ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வினோத் கண்ணன், விவரங்கள். நந்தா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிக்ஜாம் புயல் காரணமாக கொட்டு மழை தீர்ந்ததனால இந்த பகுதியில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஒரு ரேஷன் அட்டைக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து அதற்கான டோக்கன் வழங்கும் பணியானது நேற்று முதல் தொடங்கி வந்தது. இந்த நிலையில் சென்னை பள்ளிக்கரணை வள்ளல்பாறை நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வழங்கக்கூடிய டோக்கன்களை ஒரே இடத்தில் மக்களை வரவேற்று வழங்கி கொண்டிருக்கின்றனர். அந்த ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். மக்கள் காலை முதல் பல்வேறு இடங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டதாகவும் இந்த கொட்டு மழையிலும் குடைபிடித்தபடி நின்று டோக்கன்களை வாங்கி செல்லக்கூடிய ஒரு நிலை இங்கு நிலவி வருகின்றன. தொடர்ந்து மக்களை இந்த டோக்கன் வழங்குவதற்குள் மக்கள் மிகவும் அவதிப்படுவதாகவும் கூறினர். தொடர்ந்து இந்த பகுதியில் வீடு வீடாக சென்று வழங்கி வந்த நிலையில் இந்த பகுதியில் மட்டும் ஒரே இடத்தில் மக்களை வரவைத்து டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். இதனால் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். நன்றி வினோத் கண்ணன், விரிவான விவரங்களுக்கு.